அந்த பிரசங்கத்தை ஒருவரும் கூட கேட்கவில்லை. நாம் சாதாரணமான மனிதர்கள் தான். ஆண்டவருடைய பாதத்திலே நாம் அமர்ந்து நம்முடைய காரியங்களுக்காக நாம் ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் நம் மீது அளவு கடந்த அன்பையும் பாசத்தையும் வைத்திருக்கிறார். ஏதோ நமக்கு நேரம் கிடைக்கிற பொழுது ஆண்டவரோடு ஆலயத்திற்கு போவது, ஏதோ நம்ம சபரியத்திற்கு ஆலயத்திற்கு போவது, அப்படி அல்ல. எப்போது நம்முடைய உறவு ஆண்டவரோடு கூட இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு நாம் தேவனுடைய சித்தத்திற்கும் அவருடைய வார்த்தைக்கும் நாம் செவி கொடுக்காமல் போவதால தான் அநேக பிரச்சனைகளிலே நாம் அகப்பட்டு இன்றைக்கும் நாம் தள்ளாடி கொண்டு இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இது இயேசுவே உமக்காக வேத பாடம். இந்த நாள் வேத பாடத்தில் நமக்கு தீர்க்க தரிசிகளின் தீர்க்க தரிசனங்கள் என்ற பாடத்தின் கீழாக தொடர்ச்சியாக நமக்கு சில முக்கியமான சத்தியங்களை நாம் அறிந்து கொண்டே வருகிறோம். கடந்த வேத பாடங்களை குறித்து நீங்கள் அநேகர் கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலே கூட நமக்கு அதனுடைய ஒரு பகுதியை மீண்டுமாக நாம வாசிக்க போகிறோம். ஆமோஸின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே நமக்கு இப்படியாக எழுதி இருக்கிறது. கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்க தரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் அவர் செய்யார் என்று சொல்லி இந்த வேதவசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, வேதவசனத்தை பார்த்தீர்களா? இந்த வேதவசனத்தை நாம் ஒவ்வொரு நாளும் எப்போதும் இதை மனதிலே நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். என்று சொன்னால் உன்னதத்திலே இருக்கிற ஆண்டவர், வானத்தையும் பூமியை படைத்த ஆண்டவர், அவர் சொல்லுகிறார் என்னவென்று சொன்னால், கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. நாம் சாதாரணமான மனிதர்கள் தான். ஆண்டவரால உருவாக்கப்பட்ட சாதாரணமான மனிதர்கள் தான். உன்னதத்திலே இருக்கிற தேவன் தம் செய்ய போகிற இந்த உலகத்தில் தாம் செய்ய போகிற அந்த ரகசியங்களை நமக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுக்கிறாரா? எப்படிப்பட்ட ஒரு நல்ல தெய்வம் என்று பார்த்தீர்களா? இன்றைக்கு நாம் அவர் பேசுகிற அளவுக்கு, அவருடைய ரகசியத்தை சொல்லுகிற அளவுக்கு நாம் அவருக்கு பிரியமாய் இருக்கிறபடினால அவர் அந்த ரகசியத்தை நமக்கு அவர் வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லி பார்க்க. ஆனால் இந்த இடத்துல எழுதியிருக்கிறது, தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது கடந்த காலமானாலும் சரி, அல்லது நிகழ்காலமானாலும் சரி, அல்லது இனி எதிர்காலமானாலும் சரி, அது எந்த சூழலானாலும் தேவன் இந்த பூமியில என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்று அவர் நினைக்கிறாரோ அவைகளை எல்லாம் தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். ஐயா, எனக்காக ஜெபியுங்கள் என்று ஏன் சொல்லுகிறோம்? ஐயா, உங்களுடைய ஆலோசனைகள் எனக்கு அதிகமாய் தேவைப்படுகிறது என்று ஏன் சொல்லுகிறோம்? காரணம் என்னவென்று சொன்னால், ஆமென், தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்துவார். ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கானாலும் சரி, அல்லது ஒரு குடும்பத்துக்கானாலும் சரி, ஒரு தொழிலுக்கானாலும் அல்லது உலக காரியங்களுக்கானாலும், எதுவாக இருந்தாலும் ஆண்டவருடைய பாதத்திலே நாம் உட்காருகிற பொழுது, ஆண்டவருடைய பாதத்திலே நாம் அமர்ந்து நம்முடைய காரியங்களுக்காக நாம் ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் தமது ரகசியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துவார். அது மாத்திரம் அல்ல, இந்த உலகத்தில் இனி வருகிற நாட்களிலே என்னெல்லாம் சம்பவிக்கும் என்று சொல்லி தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு வெளிப்படுத்தாமல் நான் ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டேன் என்று ஆமோஸின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 25:14, ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 9வது வசனம், வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 1 வசனம், அது மாத்திரமல்ல 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனமும் 10வது வசனத்திலும் நமக்கு அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. தமது ரகசியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறவராக, தமது ரகசியங்களை சொல்லுகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி அந்த வேத வசனங்களிலே நமக்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நோவாவுக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலும் 7ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலும் அங்கு எழுதி இருக்கிறது, யாவருடைய முடிவும், இந்த உலகத்தினுடைய மக்களுடைய முடிவும் ஆமென் என்னுடைய பார்வையில வந்தது, என் சமூகத்துக்கு வந்தது என்று சொல்லுகிறார். நோவாவினுடைய காலத்திலே வேதாகமத்திலே படிக்கிற பொழுது ஜனங்கள் பாவத்திலே மூழ்கி இருந்தார்கள், அக்கிரமங்கள் பெருகி இருந்தது, அது கொடிய காலங்களாய் இருந்தது என்று சொல்லி நாம பார்க்கிறோம். நோவாவின் குடும்பத்திலே 8 பேர் மாத்திரம் வேலையிலே காக்கப்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். நோவாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ ஒரு பேழையை உண்டு பண்ணு என்று சொன்னார்.
அவர் அவ்வளவு பெரிய பேழையை கட்டுகிற பொழுது அநேகர் அதை கட்டுகிறதை பார்த்து அவர்கள் பரியாசம் பண்ணினார்கள், அநேகர் ஏளனம் பண்ணினார்கள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் அநேக நாட்கள் அவர் பிரசங்கித்தார். அந்த பிரசங்கத்தை ஒருவரும் கூட கேட்கவில்லை. ஆனால் பாருங்க, ஒரு நாள் வந்தது, யாவருடைய முடிவும் வந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது மாத்திரம் அல்ல, 7:4 வாசிக்கிற பொழுது அங்கு 40 நாள் இரவும் பகலும் மழை பெய்தது என்று பார்க்கிறோம். நோவாவின் காலத்திலே ஜனங்களை அழிக்க நினைத்த பொழுது ஆண்டவர் 40 நாள் இரவும் பகலும் மழை பெய்தது. யோசித்து பாருங்க, இன்றைக்கு காலகட்டத்தில் நமக்கு 40 நாள் இரவும் பகல் மழை பெய்தால் எப்படி நம்முடைய நிலைமை எப்படி இருக்கும் என்று பாருங்கள். மின்சாரம் இருக்காது, உணவு இருக்காது, எந்த பொருளும் வாங்க முடியாது. இருக்கும் வீடுகளிலே நமக்கு பாதைகளிலே தண்ணீர் மூழ்கி இருக்கும், ஆறுகளும் குளங்களும் எல்லாம் நிரம்பி வழியும், ஜனங்கள் எங்கேயுமே தப்பிக்க முடியாது. யோசித்து பாருங்கள் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட இந்த உலகத்தினுடைய முடிவை குறித்து, ஜனங்களுக்கு வருகிற அந்த அழிவை குறித்து நோவாவுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுத்தார். அதைத்தான் ஆமோஸ் 3:7 எழுதியிருக்கிறது. தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் இந்த பூமியில் அவர் செய்வதில்லை என்று எழுதியிருக்கிறது. இன்றைக்கு நமக்கு ஒரு காரியம் நடக்க வேண்டுமானால், ஒரு காரியம் நமக்கு தெரிய வேண்டுமானால், நீங்கள் நேரடியாக ஊழியக்காரர்களை சந்தியுங்கள், அவர்களிடத்திலே போய் கேளுங்கள், என்ன நடக்கும், இனி என்ன சம்பவிக்கும் என்று கேளுங்கள். அவர்கள் உங்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுப்பார்கள். என கருமையான பிள்ளைகளே, அது மாத்திரம் அல்ல, 40 நாளும் இரவும் பகலும் மழை பெய்தது. ஆண்டவர் நோவாவிடத்துல சொன்னார், பேழையை கட்டினார். அந்த பேழையிலே அவர்களை உள்ளே போக வைத்து 2 ஜோடியாக மிருகங்களை உள்ளே கடத்திவிட்டு ஆண்டவர் வர சொல்லி கட்டளையிட்டு அதற்குள்ளாக அடைத்து வைத்தார். அவர்களை உள்ளே விட்டு அந்த பேழையை ஆண்டவரே அடைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். நோவா அதை பூட்டவில்லை, ஆனால் ஆண்டவர் அவர்களை உள்ளே விட்டு வெளியே அந்த கதவை பூட்டினார் என்று சொல்லி பார்க்கிறோம். வேதவசனங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் தம்முடைய பிள்ளைகளை எவ்வாறாக நேசிக்கிறார், எவ்வாறாக பாதுகாக்கிறார், எப்படியெல்லாம் ஆண்டவர் நடத்துகிறார் என்று சொல்லி இந்த வேத வசனங்களிலே அறிய முடிகிறது. ஆண்டவர் நம் மீது அளவு கடந்த அன்பையும் பாசத்தையும் வைத்திருக்கிறார். நாம் ஒருவரும் கெட்டு போக கூடாது என்பதுதான் தேவனுடைய முழு சித்தமுமாய் இருக்கிறது, தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது என்பதை நாம் முழுவதுமாக அறிய வேண்டும். ஆனால் இன்றைக்கு நாம் தேவனுடைய சித்தத்திற்கும் அவருடைய வார்த்தைக்கும் நாம் செவி கொடுக்காமல் போவதால தான் அநேக பிரச்சனைகளிலே நாம் அகப்பட்டு இன்றைக்கும் நாம் தள்ளாடி கொண்டு இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. என் அன்பு பிள்ளைகளை கவனமாய் கேளுங்கள். அடுத்ததாக பார்க்கிற பொழுது தேவன் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுத்தார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் வாசிக்கிற பொழுது, நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ என்று சொல்லுகிறார். பார்த்தீர்களா? ஆபிரகாமை ஆண்டவர் அவ்வளவாய் நேசித்தார். ஆபிரகாமுக்கும் ஆண்டவருக்கும் எந்த மறைவும் இல்லாதபடிக்கு இந்த உலகத்தில் ஆபிரகாம் வாழ்ந்த போது அந்த நாட்களிலே நடந்த காரியங்களை முழுவதும் ஆபிரகாமோடு கூட வெளிப்படுத்தினார். ஆபிரகாமுக்கு நான் செய்ய போகிறதை மறைப்பேனோ. அங்கு எழுதப்பட்டிருக்கிறது, சோதோம் கொமாராவினுடைய அழிவை குறித்து ஆண்டவர் வெளிப்படுத்த ஆண்டவர் ஆபிரகாமிடத்திலே சொன்னார். அப்போது லோத்துவிற்காக ஆபிரகாம் போய் ஆண்டவரிடத்திலே மிகவும் தாழ்மையோடு கூட மன்றாடி ஜெபிக்க ஆரம்பித்தார். ஆண்டவரே, நீதிமான்களை நீர் அழிப்பீரோ என்று சொல்லி மிகவும் தாழ்மையோடு கூட ஆண்டவரிடத்தில் போய் அவன் மன்றாடி ஜெபித்தான். இல்லை, நான் அங்கு ஒரு நீதிமான் இருந்தாலும் நான் அந்த பட்டணத்தை நான் அழிப்பதில்லை என்று அவர் சொன்னார். பாருங்க, அந்த சோதோம் கொமோரா பட்டணத்தில் லோத்துவை தவிர ஒரு மனிதனும் அங்கு நீதிமான்கள் காணப்படவில்லை. அதனால் அவர் என்ன செய்தார் தெரியுமா? சோதோம் பட்டணத்தை முழுவதுமாக அழித்து போட்டார். தேசத்தினுடைய நிலைமையை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தினார். சோதோம் கொமோரா பட்டணம் மிகவும் கொடிய பாவங்கள் நிறைந்திருந்தது, அக்கிரமங்கள் நிறைந்திருந்தது.
இன்றைக்கெல்லாம் என்ன அக்கிரமங்கள் நடக்கிறது என்று சொல்லுகிறீர்களா? அதை அந்த காலத்திலேயே அப்படி அக்கிரமங்கள் இருக்குமானால் இன்றைக்கு எப்படிப்பட்ட அக்கிரமங்கள் இருக்க முடியும்? யோசித்து பாருங்கள். இன்றைக்கு அதை காட்டிலும் பல மடங்கு இன்றைக்கு நம்முடைய தேசத்திலே அக்கிரமங்கள் நிறைந்து கிடக்கிறது, பாவங்கள் நிறைந்து கிடக்கிறது. அதை மனதில் வைத்து நாம் ஆண்டவரோடு கூட நாம் வாழ வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவர் விருப்பமுள்ளவராய் இருக்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த நாட்களிலே லோத்தை ஆண்டவர் என்ன செய்தார்? அந்த சோதோம் பட்டணத்தை விட்டு அவருடைய கரத்தை பிடித்து வெளியே கொண்டு வந்தார். ஆனால் லோத்துவினுடைய மனைவியோ பின்னிட்டு பார்த்ததினாலே அவள் உப்புத்தோனாய் மாறி போனாள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் லோத்து காக்கப்பட்டார். ஆபிரகாமோடு கூட சோதோம் பட்டணத்தை குறித்து ஆண்டவர் வெளிப்படுத்தினார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நம்முடைய தேசத்தினுடைய நிலையை குறித்து ஆண்டவர் நம்மோடு கூட வெளிப்படுத்துகிறாரா? நிச்சயமாய் வெளிப்படுத்துவார். நாம் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ வேண்டும். கர்த்தருக்கு சித்தமான காரியங்களை நாம் செய்ய வேண்டும். கடவுளுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அப்படி வாழும் பொழுதுதான் கர்த்தர் நமக்கு நடக்க போகிற ரகசியங்களை வெளிப்படுத்துவார். எல்லாருக்கும் ஆண்டவர் ரகசியங்களை வெளிப்படுத்துவதில்லை. ஆபிரகாமின் காலத்திலும் நோவாவின் காலத்திலும் அநேகர் வாழ்ந்ததுண்டு. ஆனால் எல்லாருக்கும் ஆண்டவர் அதை வெளிப்படுத்தவில்லை. தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார் என்றுதான் ஆமோஸ் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதுபோலதான் இந்த இடத்திலே நோவாவுக்கு ஆமீன் அழிவை குறித்து வெளிப்படுத்தினார். அதுபோல ஆபிரகாமுக்கும் அழிவை குறித்து வெளிப்படுத்தினார். அது மாத்திரமல்ல, மூன்றாவதாக ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். தேவன் யோசேப்புக்கு கூட வெளிப்படுத்தினார். கானான் தேசத்திலே பஞ்சம் வரப்போகிறது, அது மாத்திரமல்ல அதை அண்டை நாடுகளிலும் பஞ்சம் வரப்போகிறது என்று சொல்லி பார்வோனுக்கு தேவன் சொப்பனத்தை கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். சொப்பனத்தின் மூலமாக பார்வோனுக்கு வெளிப்படுத்தி அவன் அது ஒரு கனவு கண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். அதை விடுவிக்கும்படியாக, அந்த சொப்பனத்தை வெளிப்படுத்தும்படியாக அநேக மந்திரவாதிகளையும் மாயவத்தைக்காரர்களையும் அநேகரை அவர்கள் ஆமேன் பார்வோன் அழைத்தான். ஆனால் நடக்க போகிற சம்பவம் என்ன? நான் கனவு கண்டேன், நான் இப்படி எல்லாம் என்னுடைய கனவிலே எனக்கு வந்தது, எனக்கு இது வெளிப்படுத்த யாருமே இல்லை என்று சொல்லி பார்வோன் எல்லா மந்திரவாதிகளையும், தேசத்தில் இருக்கிற மந்திரவாதிகளையும் சூனியக்காரர்களையும் சகலவிதமான ஞானிகளை எல்லாம் அழைத்தார். எல்லாம் அழைத்து, நான் இது போல ஒரு கனவு கண்டேன், எனக்கு தூக்கமே வரவில்லை, என்ன செய்வதென்றே தெரியவில்லை, 2 முறை எனக்கு வெளிப்படுத்தப்பட்டது, எனக்கு ஒன்றுமே புரியவில்லை என்று சொல்லி அவர் எல்லாரிடத்திலையும் சொன்னார். எல்லாரும் பார்த்து விட்டு எங்களுக்கெல்லாம் இது ஒன்றுமே தெரியாது என்று சொல்லி அவர்கள் சொல்லிவிட்டார்கள். ஆனால் பாருங்க, அந்த நாட்களிலே பார்வோன் சொப்பனம் கண்ட நாட்களிலே எகிப்திலே யோசேப்பு இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். இது வேதத்தை வாசித்தவர்களுக்கு நன்றாக தெரியும். அவன் சிறு வயதிலேயே தன்னுடைய சகோதரர்களால் அவன் எகிப்திற்கு விற்கப்பட்டான் சொல்லி பார்க்கிறோம். அவன் சிறு வயது முதல் அந்த இடத்திலே வளர்ந்து அவன் வாலிபனாகி வரைக்கும் அவன் அங்கு வாழ்ந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படிப்பட்ட காலத்தில தான் இது நடக்கிறது. இந்த பஞ்சத்திற்கு இந்த ஜனங்களை காப்பாற்றும்படியாக தேவன் யோசேப்பை எகிப்தை அனுப்பினார் என்று சொல்லி வேத வசனங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது. பார்வோன் சொப்பனம் பார்த்தார். அந்த நாட்களிலே அவர் செய்யாத குற்றத்திற்கு யோசேப்பை எடுத்து சிறைச்சாலையிலே போட்டு விட்டார்கள். அது போட்ட போது அங்கு சில ஊழியர்கள் 2 பேர் தங்களுடைய சொப்பனத்தை அவர்களுக்கு அறிவித்தார். ஆனால் அதை அவர்கள் அவனிடத்தில் அறிவித்த போது அதை அவன் யோசேப்பு விடுவித்தார். அது விடுவித்ததின் காரணமாக அவர்கள் பார்வோனிடத்திலே வந்து சொன்னார்கள், இது போல நாங்கள் ஒரு நாள் இந்த சொப்பனத்தை குறித்து யோசேப்பிடத்திலே சொன்னோம், அவன் சொன்னபடியே நடந்தது என்று சொல்லி அந்த நாட்களிலே யோசேப்பை அழைத்து வாருங்கள் என்று சொல்லி யோசேப்பிடத்திலே அந்த சொப்பனத்தை பார்வோன் அறிவிக்கிறான். அந்த இடத்துல எழுதியிருக்கிறது. அங்கு அவர் சொல்லுகிறார், இது ஆமேன் நடக்க போகிற வரப்போகிற 7 வருஷங்கள் செழுமையாக இருக்கும், மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கும் என்று சொல்லுகிறார். எகிப்து தேசம் எங்களும் மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கும். அந்த வளர்ச்சியிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டுமானால் இந்த தானியங்களை எல்லாம் நீங்கள் சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து 7 வருஷத்திற்கு தேசம் முழுவதிலும் பஞ்சம் இருக்கும்.
அந்த பஞ்ச நாட்களிலே இந்த தானியத்தை வைத்துதான் மக்களை காப்பாற்ற முடியும், தேசத்தை காப்பாற்ற முடியும். இல்லாவிட்டால் நீங்கள் என்ன செய்ய முடியாது, இனி வருகிற நாட்களிலே தேசத்தை நீங்கள் காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னார். இதே போலதான் அவர் மந்திரவாதிகளையும் மற்ற எல்லா காரியங்களையும் கூப்பிட்டு, எல்லா மனிதர்களையும் கூப்பிட்டு சொப்பனத்தை சொன்ன போது யாருமே விளக்க முடியவில்லை. அதை நீத்தான் விளக்க வேண்டும் என்று சொல்லி யோசேப்பிடத்துல சொன்ன போது அவன் தெளிவாக சொன்னான். பார்த்தீர்களா, கர்த்தர் யோசேப்புக்கு நாட்களை, அந்த நாட்கள் கொடிய காலங்களை குறித்து ஆண்டவர், வரப்போகிற அந்த பஞ்சங்களை குறித்து யோசேப்புக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார். இன்றைக்கு நீங்களும் நானும் யோசேப்பு வெளிப்படுத்துகிறது போல நாம அந்த நிலைக்கு நாம் மாற வேண்டும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாட்களிலே நாம் எப்படி இருக்கிறோம் யோசித்து பாருங்க. ஆபிரகாமுக்கு தேவன் வெளிப்படுத்தினார், யோசேப்புக்கு தேவன் வெளிப்படுத்தினார். அந்த யோசேப்புக்கு வெளிப்படுத்தினபடியினாலே அந்த பஞ்சகாலம் முழுவதிலும் காக்கப்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். பார்வோனிடத்திலே யோசேப்பை ஆண்டவர் உயர்த்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, பரலோகத்தை விட்டு இறங்கி மாம்சத்தில் வெளிப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அநேக ரகசியங்களை வெளிப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். பரலோகத்தில் உள்ள தெய்வம் இந்த பூமியில மனிதனாக இறங்கி வந்த போது, இந்த பூமியில வாழ்ந்த போது அநேக ரகசியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, நிச்சயமாக ஆண்டவர் வருகிற அழிவை குறித்து, ஒவ்வொரு காரியத்தை குறித்தும் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, அந்த வெளிப்படுத்துகிற அளவுக்கு நாம் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் மாற வேண்டும். வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அந்த வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ளுகிற அளவுக்கு நமக்கும் ஆண்டவருக்கு மிகவும் நெருக்கமான உறவு உண்டாயிருக்க வேண்டும். அதிகமான நமக்கு ஆண்டவருக்கு அதிகமான தொடர்பு உண்டாயிருக்க வேண்டும். ஏதோ நமக்கு நேரம் கிடைக்கிற பொழுது ஆண்டவரோடு ஆலயத்திற்கு போவது, ஏதோ நம்ம சவரியத்திற்கு ஆலயத்திற்கு போவது, அப்படி அல்ல. எப்போது நம்முடைய உறவு ஆண்டவரோடு கூட இருக்க வேண்டும். நோவா ஆண்டவரோடு கூட நெருங்கி ஜீவித்தார், ஆண்டவரோடு கூட நடந்தார் என்று எழுதியிருக்கிறது. ஆபிரகாம் அது போலதான். ஆபிரகாம் ஆண்டவரோடு கூட நெருங்கி ஜீவித்தார், ஆண்டவரோடு கூட நடந்தார். அதே போலதான் யோசேப்பு தன் சிறு வயது முதல் தன்னுடைய பெற்றோர்கள் வளர்த்த வளர்ப்பிலே அவன் ஆண்டவரோடு கூட வளர்ந்தான், ஆண்டவரோடு கூட நடந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு நீங்களும் நானும் எப்படி வளர்கிறோம், நடக்கிறோம் யோசித்து பாருங்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை வித்தியாசப்பட்டிருக்கிறதா? சமுதாயத்தோடு கூட நாம் எப்படி ஒண்டிச்சு போய்கொண்டிருக்கிறோமா? யோசித்து பாருங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டார். நிச்சயமாக உங்களுடைய குடும்பத்திலும் என்னுடைய குடும்பத்திலும் என்ன நடந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே நீர் எனக்கு வெளிப்படுத்த வேண்டும், ஆண்டவரை நீர் வெளிப்படுத்த வேண்டும் ஐயா என்று சொல்லி நம் ஆண்டவரிடத்துல கேட்கிற பொழுது ஆண்டவர் நமக்கு அவைகளை எல்லாம் வெளிப்படுத்துவார். நிச்சயமாய் ஆபிரகாமோடு வெளிப்படுத்தின தேவன், நோவாவோடு வெளிப்படுத்தின தேவன், யோசேப்போடு வெளிப்படுத்தின தேவன் இந்த நாட்களிலே நம்மோடு வெளிப்படுத்துவார். நம்முடைய குடும்பத்துக்கு வெளிப்படுத்துவார், நம்முடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்துவார், நம்முடைய பெற்றோர்களுக்கு, உறவுகளுக்கு வெளிப்படுத்துவார். இன்னும் பெரிய பெரிய காரியங்களை வெளிப்படுத்தி நம் மூலமாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லி ஆமென். நான் உங்களை ஆசீர்வதித்து வாழ்த்துகிறேன். நான் அடுத்த வேத பாடத்தில் நம்ம தொடர்ச்சியாக வருகிற நாட்களிலே நாம் இன்னும் அதிகமாக கர்த்தர் எப்படியெல்லாம் நமக்கு வெளிப்படுத்துகிறார், எப்படியெல்லாம் நடத்துகிறார் என்று சொல்லி வருகிற நாட்களில இன்னும் நமக்கு இந்த தீர்க்கதரிசிகளின் தீர்க்க தரிசன பாடங்கள் நமக்கு எப்படியெல்லாம் நமக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி நாம் இன்னும் ஆழமான சத்தியங்களுக்குள்ளே வருகிற நாட்களில நம்ம கடந்து போகிறோம். தொடர்ந்து கற்றுக்கொள்ளுவோம். பெரிய காரியங்களை கர்த்தர் நமக்காக செய்வார். ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நான் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுகிறேன். நீங்களும் இந்த வேத பாடங்கள் சிறப்பாய் நடக்க, தொடர்ந்து நம்ம கற்றுக்கொள்ள நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்கும்படி நான் அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். God bless you.